நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பலகாரம் பண்ணேன், எப்படி சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சந்தை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே பாப்பா தான் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டா. அதுக்கப்புறம் பலகாரம் மட்டும்தாங்க நான் பண்ணி கொடுத்தேன். அவல் இருந்ததுங்க, டபுள் ரோஸ்டட் அவல், நம்ம ரெட் அவல் இருக்குது பார்த்திங்களா, மட்டையரிசி அவல், அந்த அவல் இருந்தது. அதில் பெருசாக இருந்ததுங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்ருக்கேங்க. இது கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம அப்படி பிடிச்சோன்னா நல்லா முறுமுறுன்னு அப்படியே இதாகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டால் போதும், கலர் மாறிடக்கூடாது. மீடியமில் வச்சுட்டு லைட்டாக வறுப்பட்டோன்னே நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க. இதை கேஸ் அமர்த்திட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாயசம் பண்ணலான்னு தான் பார்த்தேன். எப்போதும் பாயசம் நிறைய தடவை பண்ணியாச்சு. சரி, நம்ம லட்டு பிடிச்சி கொடுத்தாலும் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லட்டாக பிடிச்சாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்துக்கலாங்க. இதில் நம்ம வெள்ளரி விதை இருந்தால் போட்டுக்கலாம், கிஸ்மிஸ் போட்டுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம் தாங்க, என்ன இருக்குதோ போட்டுக்கலாம். நான் அவளோட ஒரு 2 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் கொஞ்சம் ஒரு 2 சுற்று தாங்க, குறன்னு தான் அரைச்சிக்கணும், நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே இங்கே வெல்லம் போட்டு நல்ல பாகை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் திக்காக பாகு வந்தால் போதும், அந்தளவுக்கு காய்ச்சியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிடலாங்க. கடாயில் தான் போட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாமே வறுத்தது தான், அதனால் நம்ம பிளேட்லேயே பாக காய்ச்சி ஊற்றி கிண்டிக்கலாம். சரி, நம்ம கடாயிலே போட்டுடலாம், இது படாப்பட்டுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடாயிலே போட்டு கிண்டிட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் போட்டுட்டு ஒரு கிண்டிக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நீங்கள் கடாயில் போட்டு தான் செய்யணும் இல்லைங்க. நம்ம அவல் கொட்டி ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா பிளேட்டில், நம்ம பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சைடில் நம்ம ரவா லட்டுலாம் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அது டக்குன்னு ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் பிடிக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வீட்டில் பொரி இருந்ததுங்க, அந்த பொரியை சரி பொறு உண்டையை பிடிச்சிக்கலான்ட்டு வெல்லம் ஆனால் இதுக்கு நல்ல கம்பி பதம் வரணும். நல்ல கம்பி பதம் வந்தால் தான் பொரி உருண்டை நல்லா இருக்குங்க. நல்ல கம்பி பதம் வந்தாலும் பொரியை போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கி ஆற வச்சு உருண்டை பிடிச்சிடலாங்க. இங்கே ரவா லட்டும் அது அவல் லட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக பிடிச்சாச்சு. குட்டி குட்டியாக பிடிச்சிருந்ததுங்க, ஒரு 6 7 லட்டுக்கிட்ட வந்திருந்தது. இது பாருங்கள், பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்பவும் ஆறிடக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கும்போது பிடிச்சா தான் கரெக்டாக வரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அப்படியே நம்ம செட் ஆகிக்கும், பிளேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி செட் ஆயிரும். பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு. இது ஒரு 5 6 உருண்டைக்கிட்ட வந்துருந்துச்சுங்க, சூப்பராக ரெடி. குட்டி குட்டியாக தான் இதுவும் செஞ்சுருந்தேன். அப்புறம் சரி, முறுக்கு ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு திடீர் முறுக்குங்க. அரிசி மாவு மட்டும் இருந்தது, சரி அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக முறுக்கு புழிஞ்சேன். ஆனால் ஓரளவு நல்லா வந்துருச்சுங்க, முறுக்கும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா தாங்க இன்றைக்கி எல்லாமே பண்ணினா, பூஜை எல்லாமே அவள் தான் பண்ணினா. வாசலில் இந்த கோலம்லாம் பாப்பா தான் போட்டதே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பாதமும் இந்த தடவை பாப்பா தான் பண்ணான். அவன் நானே பண்ணுறேன், அவள் தீவிர கிருஷ்ணா பக்தர், அதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அவளே பண்ணணுன்னு விட்டாச்சு. வாசப்படியில் கோலம் போட்டதுலேருந்து, பாதம் போட்டதுலேருந்து, பகவானுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பாப்பா தான் பண்ணினா. பலகாரம் மட்டும்தான் நான் இந்த தடவை பண்ணி கொடுத்தேன். பாருங்கள், பாதம் அழகாக சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள், குட்டியாக அவள் கையில் அழகாக குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கா. அழகாக போட்டு அதே மாதிரி சாமிக்கு அபிஷேகம், காலையிலேயே அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு எல்லா பலகாரையும் பிளேட்டில் எடுத்து வச்சு தேங்காய்லாம் உடச்சி வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தாங்க போச்சு. எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி.